Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu. எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்திற்கும் ஏக இறைவனாகிய தூணின்றி வான் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானதாகும். அவனது சாந்தியும் சமாதானமும் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், உலமாக்கள், நல்லோர்கள், நாம் நேசிப்பவர்கள், நம்மை நேசிப்பவர்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நமது வகுப்புடைய தலைப்பு மோஜிசத் என்று சொல்லக்கூடிய நபிமார்களுடைய அப்படிங்கிறதை தவிர நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு அற்புதம் என்று சொல்லலாம். கராமத் என்று சொல்வார்கள் அல்லது மோஜிசத் என்று சொல்வார்கள். இப்போ கராமத் என்பதை பொறுத்த வரைக்கும் அது அதுவும் அற்புதம் தான். கராமத் எப்படி அற்புதமோ அதே போல மோஜிசா அப்படிங்கிறதும் அற்புதங்கள். இப்போ நபிமார்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில அற்புதங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் அவனது அனுமதியின் பிரகாரம். அதே போல நபிகளாருக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மூஜிசாக்களை அல்லாஹ் கொடுத்திருந்தான். இப்போ இந்த மூஜிசாக்களை நம்பக்கூடிய விதத்தில், நம்பக்கூடிய விஷயத்தில் மிக முக்கியமாக அஹ்லு சுன்னாவினராகிய நாங்கள் இதை நம்பணும். ரசூலுல்லா போல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி அதிசயங்கள், அற்புதங்களை அல்லாஹ் கொடுத்திருந்தானோ அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கும் அல்லாஹ் அற்புதங்களை கொடுத்திருந்தான் என்பதை நம்புவது என்பது அக்கீதாவில் ஒரு பகுதி. சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், சில விஷயங்களை நம்புவாங்க. அதாவது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் மூஜிசா, அதாவது மோத்தசிலா அப்படிங்கிற கொள்கை கொண்ட சில கூட்டம் இருக்கு. இஸ்லாத்தின் பெயரால் இருக்கக்கூடிய மோத்தசிலாக்கள் என்றவர்கள் நபிகளாருக்கு அற்புதம் செய்யக்கூடிய ஆற்றல் கிடையாது. அதை நாமளும் சொல்றோம், நபிகளாருக்கு அந்த ஆற்றல் கிடையாது. ஆனால் அல்லாஹ் இதையெல்லாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தானோ அதை நபி அவர்கள் செய்தார்கள் என்று நாங்கள் நம்ப வேண்டும். இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னா, இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அற்புதங்களை தாமாக செய்தார்களா, நபிகளார் அவர்கள் இந்த அற்புதங்களை, மூஜிசத்துகளை தானாக சுயமாக செய்தார்களா அப்படின்னு கேட்டா, ரசூலுல்லாவால சுயமாக அற்புதங்களை செய்யவும் முடியாது, அவர்கள் செய்ததும் கிடையாது. ரசூலுல்லா அற்புதங்களை சுயமாக செஞ்சதும் கிடையாது, செய்யவும் அவர்களால் முடியாது. இது நம்ம நம்பணும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய நேரத்தில் இன்னலா ஆலிமுல் கைப், எனக்கு இந்த சுயமாக, அதாவது மறைவான ஞானம் என்பது அல்லாஹ்வுடைய தூதருக்கு கிடையாது, அது அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரித்தானது. அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னாலும் அது யார் சொல்றது தான் அப்படின்னு சொன்னா, இன்ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா, அல்லாஹ் அறிவித்து கொடுக்கக்கூடிய வஹியை கொண்டு தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பேசுவார்கள். அப்ப அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அறிவித்து கொடுத்தானோ அதையெல்லாம் ரசூலுல்லாஹ் அவங்க சொல்லுவாங்க. இந்த அற்புதங்கள், ரசூலுல்லாஹ் சொல்லி நடக்கக்கூடிய அற்புதங்கள், அதே போல ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில நடந்த சில அற்புதங்களை நாம படிக்கக்கூடிய நேரத்துல நாம நினைச்சிடக்கூடாது இது ஒரு சும்மா ஒரு ஆய்வுல சொன்னது, ஆய்வு செஞ்சு இன்னைக்கு சயின்டிஸ்ட் போன்றவங்க எல்லாம் ஆய்வு செஞ்சு சொல்லுவாங்க. அது இல்லாம யூகத்துல சொல்லுவாங்க சில பேர். இதெல்லாம் நடக்கும், சில நேரங்கள்ல நடக்கும், சில நேரங்கள்ல நடக்காம போகும். இந்த மாதிரியா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி சொல்லலை. யூகத்தில் சொல்லப்பட்டதோ அல்லது ஆய்வு செய்து சொல்லப்பட்டதோ கிடையாது. ஏன்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், மழை சம்பந்தமாக அறிவிப்பு செய்வாங்க. இன்றைக்கு மழை வரலாம், நாளைக்கு மழை வரலாம், 4 நாட்களுக்கு மழை வரலாம். இதுவெல்லாம் ஆய்வு செய்து சொல்வது. அதே போல சுனாமி வரலாம் என்று ஆய்வு செஞ்சு சொல்லுவாங்க. சில டிவைஸ்களை வச்சு ஆய்வு செய்து சொல்லப்படக்கூடிய விஷயங்கள். இதே போல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களான்னா அந்த மாதிரியும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லலை. அதே போல சிலர் இருக்கிறாங்க, குறி சொல்லக்கூடியவர்கள். இந்த குறி சொல்லக்கூடியவர்கள், ஜோசியம் சொல்லக்கூடியவர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, சில விஷயங்களை விரும்புவதெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அதுல கூடுதலாக என்ன செய்வாங்கன்னா, உங்களுக்கு இன்னும் அடுத்த மாசத்துல ஒரு தொகை வர இருக்குது அல்லது வேலை கிடைக்க இருக்குது இப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிக்கிட்டு கூடவே ஒரு புள்ளி வச்சு சொல்லுவாங்க. சில நேரத்துல சனி குறுக்கிடுச்சுன்னா என்ன செய்யறோம், இது இல்லாம போயிடும். சில நேரத்துல ஞாயிறு இங்க கிராஸ் ஆயிருச்சுன்னா, இந்த மாதிரி பேட்டர்ன் ஏதாவது சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறோம், இது இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி வச்சு சொல்லக்கூடியவர்களாக இந்த ஜோசியர்கள் இருப்பாங்க. இதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் புள்ளி வச்சு பேசினாங்கன்னா இல்ல, தெளிவாக, மிக தெளிவாக அல்லாஹ்வுடைய தூதர் எதையெல்லாம் சொன்னாங்களோ அதுல எல்லாமே என்ன செஞ்சது அப்படின்னு சொன்னா நடந்தது, நடந்து கொண்டும் இருக்கிறது, இன்னும் நடக்கும். சில விஷயங்கள் நடக்காம இருக்குது.
அதற்காக வந்து ரசூல்லா வந்து சொன்னது பொய்ன்னு ஆயிடாது, இன்னும் நடக்க இருக்குது, இன்னும் உலகம் அழியலை. அதனால சில விஷயங்கள் சொன்னது நடந்து விட்டது, சிலது நடக்க இருக்கின்றது. ஆனால் ரசூல்லா சொன்ன எதுவுமே மாற்றமாக நடக்கலை. இதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு விசேஷமான ஒரு இது. அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதற்கான ஒரு ஆதாரமே என்னதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த முன்னறிவிப்புகள் தான் என்பதை நாங்கள் விளங்கி கொள்ளணும். அதே போல இந்த ஜோசியக்காரங்க சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அந்த பெண்களை எல்லாம் வந்து ஈஸியாக ஏமாத்திடுவாங்க. வரக்கூடிய தோற்றத்தை வைத்தே அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அது வந்து என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ். உதாரணமாக ஒரு பெண் வந்து ஓடி வராங்க, அதை ட்ரெஸ்ஸு கூட சரி பண்ணாமல் ஓடி வரக்கூடிய நேரத்தில் கண்டுபிடிச்சிருவாங்க, எதையோ தொலைச்சிட்டு வந்திருக்கிறாங்க இப்படின்னு வச்சுட்டு அவன் வந்தோடனே கேட்பான், எதையோ தொலைச்சிட்டீங்க போல தெரியுது. இப்படின்னு கூட இல்லை, நீங்கள் எதையோ தொலைச்சிட்டீங்க அதுக்காக தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுவான். ஆமாம், அதுக்காக தான் வந்திருக்கோம். எப்படி கண்டுபிடிச்சிங்க? எனக்கு வந்து சொல்லப்பட்டுருச்சு அப்படி. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூகத்திலேயோ சும்மா அப்படியே போட்டு வாங்குறது மாதிரியோ இல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கிறது என்பதற்கான ஆதாரங்களை நம்ம ஒவ்வொன்றாக பார்ப்போம். இதில் முதலாவதாக ஒரு நாள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாவோடு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், இந்த 4 பேரும் உஹதுடைய மலையில நின்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த உஹது மலை என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா லேசாக ஆடுது. சரிங்களா? அந்த பாறை வந்து ஆடக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உஸ்புத் யா உஹத், அதாவது அமைதியாக இரு உஹதே அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. உஸ்புத் யா உஹத் ஃப இன்னமா அலைக்க நபியுன் வ சித்திகுன் வ ஷஹிதானி, அதாவது ஒரு நபி இருக்கிறார் உன் மீது, தன்னை சொல்றாங்க, ஒரு நபி இருக்கிறார், அதே போல ஒரு சித்திக் இருக்கிறார், 2 ஷஹீதுகள் இருக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இந்த 2 ஷஹீதுகளும் யார் அப்படின்னு சொன்னா உமரையும் உஸ்மான் ரதியல்லாஹு அவர்களையும் சொல்றாங்க. சித்திக்குன்னு யாரை சொல்றாங்கன்னா அபூபக்கர் ரதியல்லாஹு சொல்றாங்க. அப்ப இதுல தெளிவாக ரசூல்லா சொல்றாங்க, சித்திக், அந்த அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட மாட்டார்கள், அவர்கள் உண்மையாளர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நபி இருக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. மீதி 2 பேரும் உமரும் உஸ்மான் ரதியல்லாஹு அவர்களும் ஷஹீதாவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முன்னறிவிப்பு செய்றாங்க. அப்ப இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்துல அவர்கள் உயிரோடு இருக்கிறாங்க, ஷஹீதாக்கப்படுவார்கள் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து அபூபக்கர் மரணித்ததற்கு பிறகுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாசல்ல குத்தப்படுறாங்க, கத்தியால குத்தி கொல்லப்படுறாங்க. அதே போல உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் வீட்டிலேயே கொல்லப்படுறாங்க. குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கூடிய நேரத்துல அவர்கள் அந்த கலவரக்காரர்களால கொல்லப்படுறாங்க. இப்ப இந்த 2 செய்திகளும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு ஆள் வைத்து அடிச்சதா? அப்படியா? அப்படி இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அது எப்படி நடக்குது? பல வருடங்கள் கழிந்தாலும் என்ன, அது நடந்தே தீரும் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் இது. அதே போல ஹந்தக் அப்படிங்கிற யுத்தம் நமக்கு தெரியும். இன்னைக்கு இருக்கு ஹந்தக்குடைய பள்ளிவாசல். அங்க குண்டு தோண்டிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சஹாபாக்களும் மிக கடினமான ஒரு காலகட்டம் குழி தோண்டிட்டு இருக்கிறாங்க. அப்ப அம்மார் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் குழி தோண்டிட்டு இருக்கிறாங்க. குழி தோண்டி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அம்மார் ரதியல்லாஹுடைய தலையில வந்து அப்படியே தூசி என்ன செய்யுது, படிஞ்சிருது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையோட அம்மார் ரதியல்லாஹுவை கூப்பிட்டு சொன்னாங்க, சுமையாவுடைய மகனே, உங்களுக்கு தெரியும் சுமையா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அம்மாருடைய தாய், முதலாவதாக இஸ்லாத்திற்காக ஷஹீதாக்கப்பட்டவங்க. அப்போ அம்மாருடைய மகனே அப்படின்னு சொல்லி, சுமையாவுடைய மகனே என்று சொல்லி அம்மார் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு சொன்னாங்க, தக்துலுஹுல் ஃபியத்துல் பாகியா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கவலையோடு சொல்றாங்க, உன்னை ஒரு அநியாயக்கார கூட்டம் கொலை செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சொன்னதற்கு பிறகு அலி ரதியல்லாஹுடைய காலத்துல ஒரு யுத்தம் நடக்கும் முஸ்லிம்களுக்கு மத்தியில. முஆவியா ரதியல்லாஹு அவர்களுடைய கூட்டத்திற்கும் அலி ரலியல்லாஹு மத்தியில அந்த பிரச்சனை நடக்குது. அந்த யுத்தத்தின் போது 2 பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அம்மார் ரதியல்லாஹு அவர்களை கொலை செய்யறாங்க. கொலை செஞ்ச உடனே முஆவியா ரதியல்லாஹு அவர்களுக்கு பக்கத்துல அம்ர் இப்னு ஆஸ் ரதியல்லாஹு அவர்கள் அமர்ந்திருக்கிறாங்க. அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்துல 2 பேரும் கொன்ற அந்த 2 பேரும் ஓடி வந்து சொல்றாங்க, முஆவியா இடத்துல நான் வந்து கொன்று விட்டேன், யார அம்மார் ரதியல்லாஹு நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் தான் கொன்னேன் 2 பேரும் போட்டி போடுறாங்க. அப்ப அம்ர் இப்னு ஆஸ் ரதியல்லாஹு சொல்றாங்க, இந்த செய்தியை சொல்லிட்டு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, அதனால இவர்கள் 2 பேரும் யார் முதலில் நரகத்திற்கு செல்வது என்று போட்டி போட்டுக் கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. அப்ப இதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த ஒரு செய்தி. அதே போல உம்மு வரக்கா ரலியல்லாஹு அன்ஹா அப்படிங்கிற ஒரு பெண்மணி இருந்தாங்க, மிக அழகாக கிராத் ஓதக்கூடியவங்க, குர்ஆன் ஓதக்கூடியவங்க. உஹது போருக்கு பின்னால அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், நானும் போருக்கு வர ஆசைப்படுகிறேன், என்னை கூப்பிட்டுட்டு போங்க, சண்டை போடுறதுக்கு இல்லை, நான் அந்த வீரர்களுக்கு காயப்பட்டால் மருந்திடுவதற்கும் தண்ணீர் கொடுப்பதற்கும் நான் வந்து வர்றேன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. எதற்காக அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, ஏதாவது ஒரு அம்பு
வீசப்பட்டு அது என்மேல விழக்கூடிய நேரத்துல நான் ஷஹீதாகலாம் என்று ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூல்லா சொல்றாங்க, நீ வீட்டிலேயே இரு, அல்லாஹ் உனக்கு அந்த ஷஹீதுடைய அந்தஸ்தை வந்து வீட்டுல தருவான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது கேட்டதற்கு பிறகு உம்மு வரக்கா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை வந்து ஷஹீதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஷஹீதுன்னு சொன்னா ஆணுக்கு சொல்றது, ஷஹீதா அப்படிங்கிறது பெண்ணுக்கு. அப்போ அவங்க வாழக்கூடிய நேரத்திலே ஷஹீதான்னு தான் அவங்கள கூப்பிடுவாங்க, ஏன்னா ரசூல்லா சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக. அப்ப இந்த பெண்மணி வந்து இருக்கிறாங்க ரசூல்லாவுடைய காலத்திற்கு பிறகு, அபூபக்கர் ரதியல்லாஹு காலத்துக்கு பிறகு, உமர் ரதியல்லாஹுடைய காலம் வரைக்கும் இருக்கிறாங்க. ஆனா மரணிக்கல. இருக்கக்கூடிய நேரத்துல அவர்களுக்கு 2 அடிமைகள் இருந்தாங்க. இந்த 2 அடிமைகள்கிட்டையும் உம்மு வரக்கா ரதியல்லாஹு சொல்லியிருந்தாங்க, நான் மரணித்ததற்கு பிறகு நீங்க 2 பேர் என்ன செய்யப்பட்டுருவீங்கன்னா விடுதலை செய்யப்பட்டுருவீங்க, வேற யாருக்கும் நீங்க அடிமையாக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 2 பேர் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, உம்மு வரக்கா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கழுத்துல துணியால கட்டி இறுக்கி கொண்டுடுறாங்க. இது எப்படி தெரியும் அப்படின்னா, உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, தினமும் ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்பாக அந்த வீட்டை வந்து கிராஸ் பண்ணி போவாங்க. கிராஸ் பண்ணி போகக்கூடிய நேரத்தில் அந்த கிராத் சத்தம் உமர் ரதியல்லாஹு அன்ஹுடைய காதுகளில் விழும். அப்போ உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த குர்ஆனுடைய கிராத்தை அங்கிருந்து கேட்டு விட்டு தான் ஃபஜ்ர் தொழுகைக்காக செல்வார்கள். அப்போ அன்றைய நாள் உமர் ரதியல்லாஹு அன்ஹு செல்லக்கூடிய நேரத்துல அங்க அந்த குர்ஆனுடைய சத்தம் கேட்கல அப்படிங்கிறதுனால உள்ள போய் தேடி பார்க்குறாங்க. அங்க உம்மு வரக்கா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்து கிடக்கிறார்கள். அப்பதான் உமர் அந்த செய்தியை சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொன்னாங்க, உனக்கு நீ வீட்டிலேயே ஏறி உனக்கு ஷஹீதுடைய அந்தஸ்த் வீட்டிலேயே கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த 2 பேரையும் தேடி பிடித்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிலுவையில அறைந்து கொல்லப்பட்டாங்க. மதீனாவில் சிலுவையில் அறைந்து தண்டனை கொடுக்கப்பட்ட அந்த 2 பேர் இந்த 2 பேர். அப்ப இந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னாடியே அறிவித்திருந்தார்கள் என்ற சம்பவத்தை நாங்க பார்க்கிறோம். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஹுத்துபா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மிம்பர்ல ஏறி ஹுத்துபா செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல ரெட் கலர் ஷர்ட் போட்டுக்கிட்டு ஒரு குட்டி பையன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, ஓடி ஓடி வந்துகிட்டு இருக்கிறான். ஓடி வரக்கூடிய நேரத்துல தட்டி தடுமாறி விழுந்து விடுவானோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு ஓடி வந்துட்டு இருக்கிறார். அப்போ யார் அப்படின்னா ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரதியுடைய மகன். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, குத்துபா செஞ்சுக்கிட்டு இருந்தவர் கீழே இறங்கி போய் அந்த பிள்ளையை தூக்கி மிம்பர்ல உட்காத்தி வைக்கிறார், பேரன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எனது இந்த மகன், அதாவது மகன் சொல்றாங்க, பேரன் தான், எனது இந்த மகன் தலைவனாக வருவான், ஒரு காலத்தில் தலைவனாக வருவான். இவன் என்ன செய்வான், முஸ்லிம்களினுடைய 2 பெரிய பிரிவுகளுக்கு மத்தியில் இவன் சமாதானம் செய்து வைப்பான், ஒற்றுமை ஏற்படுத்துவான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது எப்போ நடக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்திற்கு பிறகு, அபூபக்கர் மரணத்துக்கு பிறகு, உஸ்மான் மரணத்துக்கு பிறகு, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய ஹிலாஃபத்தை எங்க வச்சிருந்தாங்கன்னா கூஃபால வச்சிருந்தாங்க, ஈராக்கில் இருக்கக்கூடிய கூஃபால வச்சிருந்தாங்க. அதே போல முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிலாஃபத்தை எங்க வச்சிருந்தாங்கன்னு சொன்னா சிரியால வச்சிருந்தாங்க. மதீனாலேயோ மக்காலேயோ ஹிலாஃபத் இல்லை. இப்போ 2 பிரிவுகளாக முஸ்லீம் உம்மத் இருக்கு. கூஃபால எஜிப்ட்ல ஒன்று, அதே போல சிரியால ஒன்று இருக்கு. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணத்திற்கு பிறகு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்துக்கு போறாங்க. ஹிலாஃபத்துடைய ஹலீஃபாவாக ஆன உடனே அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 பிரிவுகள், சரிங்களா, 2 பிரிவுகள் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. 2 பிரிவுகள் ஆன உடனே ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறாங்க, எதுக்கு நாம பிரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி தங்களுடைய பதவியை விட்டு கொடுத்து அந்த ஹிலாஃபத்தையும் சேர்த்து முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தாங்க. இந்த வருடத்தை வந்து ஆமுல் ஜமா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஜமாத்துடைய ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆமுல் ஜமா என்பது 2 முஸ்லிம்களுடைய 2 பெரிய பிரிவுகளுக்கு மத்தியில ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒற்றுமையை ஏற்படுத்தினாங்க அப்படிங்கிறதும் 2 செய்தி. ஒன்று தலைவராகிட்டாங்க, 2வதாக 2 பிரிவுகளுக்கு மத்தியில ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒற்றுமை ஏற்படுத்தினார்கள் என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னறிவிப்பில இருந்து நம்ம பார்க்கலாம். அதே போல நபி அவர்கள் சொன்னாங்க, இது வந்து நம்ம இதுக்கு முன்னால பார்த்தது தான், இருந்தாலும் மறுமை நாளோடு தொடர்புபட்ட செய்திகள். கல்வி உயர்த்தப்படும், மடமை நிலை பெறும், ஜஹில் மடமை என்பது இந்த உலகத்துல நிலை பெறும் அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அதே போல மதுபானம் போதை அதிகரிக்கும், ஜினா பகிரங்கமாக நடக்கும். இப்ப இந்த கல்வி உயர்த்தப்படும் அப்படின்னா 2 செய்தி. இன்னொரு அறிவிப்புல கல்வி அதிகமாகும் அப்படிங்கிறது வந்திருக்கு. கல்வி உயர்த்தப்படும்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் கல்வியை வந்து ஒரேடியாக அந்த உலகத்திலிருந்து பிடுங்கி விட மாட்டான், அறிஞர்களுடைய உயிர்களை கைப்பற்றுவதை கொண்டு அல்லாஹ் செய்வான் அப்படின்னு சொல்லி. இன்னொன்று, கல்வி வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா அதிகமாகி கொண்டு வரும். எந்த அளவுக்கு உலகத்துல எங்க பார்த்தாலும் கல்வி. இன்றைக்கு கல்வியை தேடி போகணும்னு அவசியம் இல்லை, எல்லா இடத்துலையும் கல்வி. போனை திறந்தா இருக்கிற எல்லா ஹதீஸ் கிதாபுகளையும் படித்து முடிக்கக்கூடிய அளவுக்கு கல்வி. இமாம் புகாரியை நீங்க பாத்தீங்கன்னா 1,00,000 ஹதீஸுக்கு மேலாக மனனம் செஞ்சு வச்சிருந்தாங்க. இமாம் புகாரி
1,00,000 ஹதீஸுக்கு மேலாக மனனம் செஞ்சு வச்சிருந்தாங்க. எப்படின்னா ஹதீஸ் மட்டும் இல்ல, அறிவிப்பாளர் தொடரோட ரசூல்லாட்ட இருந்து இவர்கிட்ட இருந்து இவர் அறிவிச்சாருன்னு சொல்லி 1,00,000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள். நமக்கு இன்னைக்கு ஒரு ஹதீஸ் கூட அறிவிப்பாளர் வரிசையோடு தெரியாது. ஹதீஸ் வேணா தெரிஞ்சிருக்கலாம் முழுமையாக, ஆனா அறிவிப்பாளர் தொடரோடு நமக்கு தெரியுமானா தெரியாது. ஆனா அந்த அளவுக்கு இமாம்கள் அன்றைக்கு கல்வியில அப்படி இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு கல்வி எல்லா இடம் போய்விட்டது, ஆனால் மூளையில் தங்கவில்லை அப்படிங்கிறத நாங்க பார்க்கலாம். அதே போல ஜஹில் மடமை அதிகரிக்கும். இன்றைக்கு நாங்க சோசியல் மீடியாக்கள்ல பார்க்கலாம், எல்லா இடத்திலையும் பார்க்கலாம், மடமை தான் என்ன செய்யுது, தலை தூக்கி இருக்குது. நல்ல அறிவாளிகள் எல்லோரும் தாழ்த்தப்பட்டு மடமைவாதிகள் அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு அறிகுறி. அதே போல மதுபானம் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. இஸ்லாத்திற்கு முன்பு வரை அதிகமாக இருந்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழித்தார்கள். ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது ஒரு காலத்தில் என்ன செய்யும், மதுபானம் மறுபடியும் அதிகப்படுத்தப்படும். மாணவர்களுக்கு இடையில இன்னைக்கு மதுபானம் அதிகமாக்கப்பட்டிருக்கு, போதை வஸ்துக்கள் அதிகமாக்கப்பட்டிருக்கு. அதே போல விபச்சாரத்தை பத்தி ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தியில சொல்றாங்க, கழுதைகளை போல பாதையோரத்தில் சேரக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்ப்பீர்கள். கழுதைகளை போல சாலையோரங்களில் ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருப்பார்கள். அப்போது அங்க இருக்கக்கூடிய நல்லவர் சொல்லுவார், அங்க இருக்கிறதுலே நல்லவர் ஒருத்தர் இருப்பார், அவர் சொல்லுவாரு, நீங்க இப்படி வெளிப்படையாக இருக்காம கொஞ்சம் ஒதுங்கி போய் நீங்க இதை செய்யலாமே என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த காட்சிகளையும் நாங்கள் இந்த உலகம் ஃபுல்லா நம்ம பார்க்கலாம். சில இந்த போல நாடுகள்ல இல்லாவிட்டாலும் கூட பல நாடுகள்ல அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்கலாம். அப்ப இன்னொரு செய்தியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கூடுதலாக இந்த செய்தியோட கூடுதலாக வருது, பெண்கள் அதிகமாகுவார்கள் அப்படிங்கிற செய்தி. இது அதாவது பிறப்பு சதவீதத்தை சொல்லல, ஆண்கள் 1 பிறந்தா பெண்கள் 5 பிறப்பார்கள் அப்படி இல்லை, பெண்கள் அதிகமாகுவார்கள். இன்றைக்கு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, முன்பு ஒரு காலம் இருந்தது ஆவரேஜ், பெண்கள் இவ்வளோ ஆண்கள் இவ்வளோங்கிற ஆவரேஜ் இன்றைக்கு பெண்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறார்கள், ஆண்களை விட என்ற அளவிற்கு இது அதிகமாகி கொண்டு வருகிறது. அப்போ அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குடும்ப உறவுகள் இல்லாமல் போகும் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கு அது நமக்கு தெரிஞ்சதுதான். முன்னாடி ஒரு காலம் இருந்தது, நமக்கு எல்லா குடும்பமும் தெரியும். இன்னைக்கு நம்ம தங்கச்சிக்குடைய சொந்தம் நமக்கு தெரியாது, அண்ணன் எப்படியோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது நடக்குது. அப்போ ஒரு தங்கச்சியுடைய சொந்தம் நமக்கு தெரியாது, கணவனுடைய சொந்தத்துல யாரெல்லாம் வருவாங்க அல்லது நம்ம மனைவியோட சொந்தத்துல யாரெல்லாம் வருவாங்கங்கிறது நமக்கு தெரியாது. அது இல்லாம போகக்கூடிய காலம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பொய் சாட்சி அதிகமாகும். நம்ம இன்னைக்கு பொய் சாட்சி சொல்றோமா அப்படின்னு பார்த்தா நம்ம நினைப்போம், நம்ம பொய் சாட்சிலாம் சொல்லலையே. பொய் சாட்சினா என்னது, இந்த கோர்ட்ல போய் சாட்சி சொல்றது மட்டுமல்ல. பொய் சாட்சினா என்ன அப்படின்னா, யாரெல்லாம் பொய்யாக சாட்சி சொல்றாங்களோ, உதாரணமா உங்களுக்கு ஆஃபீஸ்ல ஒரு லீவ் எடுத்துட்டீங்க, ஒரு 10 நாள் லீவ் எடுத்துட்டீங்கன்னா ஒரு டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போறது பொய் சாட்சி தான். ஒரு டாக்டர் என்ன செய்வாரு, இவருக்கு காய்ச்சல், ஒரு 10 நாள் லீவு, நம்ம ஆஸ்பத்திரியில் தான் தங்குனாருன்னு சொல்லி லீவுக்கு சர்டிஃபிகேட் எடுத்து போறதும் பொய் சாட்சி தான். அதே போல நீங்க சர்டிஃபிகேட், சில சர்டிஃபிகேட்லாம் இன்னைக்கு இருக்கு, படிக்கவே தேவையில்லை, ட்ரைனிங் தேவையில்லை, அதுல என்ட்ரி பண்ணி காசு கொடுத்துட்டாலே போதும் சர்டிஃபிகேட் தருவான், இவர் இதை முடிச்சாரு, இத்தனை மணி நேரம் இதை படிச்சு முடிச்சாரு அப்படிங்கிற ட்ரைனிங் சர்டிஃபிகேட் தருவான். இது எல்லாம் அதிகமாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல பேனை என்பது வெளிப்படும் அப்படின்னு சொன்னாங்க. பேனை என்பது வெளிப்படும். அன்றைக்கு பெண் இருந்துச்சானா இருந்துச்சு, இந்த ரேகைகள்ல இதுல மாதிரி எழுதுவாங்க, இறக்கைகள்ல இதை மாதிரி. ஆனா பேனை வெளிப்படும் அப்படின்னு சொன்னா அதனுடைய ஆதிக்கம் அதிகமாகும். இன்றைக்கு பேனையுடைய ஆதிக்கம் தான் அதிகம், எழுத்துக்களுடைய ஆதிக்கம் அதிகம். எழுத்தின் மூலமாக ஒரு ஆட்சியை வீழ்த்தலாம், ஒரு ஆட்சியை வர வைக்கலாம் என்ற அளவிற்கு இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது. அன்றைக்கு அந்த செட்டப் எல்லாம் கிடையாது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அந்த செய்தியை சொல்லி தராங்க. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹரஜ் அதிகரிக்கும், கொலை. அதாவது சஹாபாக்கள் கேட்கறாங்க, ஹரஜ் என்றால் என்ன யா ரசூலுல்லாஹ்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கொலை அதிகமாகும். இன்னொரு செய்தியில சொல்றாங்க, கொன்றவனுக்கு தெரியாது நான் ஏன் இவரை கொன்றேன் என்றும், கொல்லப்படுபவனுக்கும் தெரியாது நான் எதற்காக கொல்லப்படுவேன் என்று அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னைக்கு அமெரிக்கால பார்க்கலாம், அமெரிக்கால ஒரு வருடத்துல கொள்ளை, அதாவது கொலை எப்படின்னா ஏன் சுட்டோம் என்று தெரியாத அளவுக்கு சும்மா சுட்டதே அமெரிக்காவில் ஒரு வருடத்திற்கு 1000, 10,000 கொஞ்சம் கீழே 9,000 சில்லற வருது. ஆவரேஜாக இத்தனை கொலை சும்மா சுட்டதுக்காக நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வருது, சும்மா துப்பாக்கி வச்சு சுட்டதுனால. அப்ப இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தியில இன்னொன்னு என்னன்னா, கொல்லப்படுவனுக்கும் கொல்லக்கூடியவனுக்கும் தெரியாது என்ற அந்த செய்தி என்னன்னா, அணு ஆயுதங்கள் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி அந்த செய்தி இதுக்குள்ள இருக்கு. ஏன்னா அணு ஆயுதங்களை போடக்கூடிய நேரத்துல நிறைய உயிர்கள் எதற்காக சாகுதுங்கிறது தெரியாது, போடக்கூடியவனுக்கும் தெரியாது, இவனையே நம்ம கொல்றோம் அப்படிங்கிறது தெரியாது. இதே மாதிரி விஷயங்கள், அணு ஆயுதங்கள் எல்லாம் அதிகமாகும் அப்படிங்கிறதும்
கூலிப்படை அப்படிங்கிறது. கூலிப்படைக்கு காசு கொடுத்து இவனை கொல்ல சொன்னா கொன்றுவான். ஆனா எதுக்கு கொள்றான் அவனுக்கும் தெரியாது, இவனுக்கும் தெரியாது, இவன் என்ன கொள்றான் அப்படிங்கிறது. இதுவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியில முன்னறிவிப்பு செய்யறாங்க. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் நிறைய செய்தி சொன்னாங்க. 30 பொய்யர்கள் தோன்றுவார்கள் நபி என்று வாதித்து, அதை நம்ம பார்த்தோம். அதாவது மறுமையாருடைய அடையாளங்கள்ல பார்த்தோம். பூகம்பங்கள் அதிகமாகும், காலம் சுருங்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க காலம் சுருங்கும். இன்னொரு செய்தியில சொன்னாங்க வேலை என்ன செய்யும், குறையும் அப்படின்னு சொன்னாங்க. அமல், அதாவது வேலை என்ன செய்யும், குறையும். காலம் சுருங்கும். வேலை எப்படி நமக்கு இன்னைக்கு குறைஞ்சிருக்குன்னா, முன்பெல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு, வீட்டில் பெண்கள் இந்த அரைக்கிறது, வைக்கிறது, துணி துவைக்கிறது, வீடு கழுவுறது, இந்த மாதிரி நிறைய வேலையை செய்வாங்க. அதுக்கு பிறகு என்ன ஆச்சுது, வாஷிங் மிஷினு, அதே போல் என்ன மிக்சி, கிரைண்டரு எல்லாமே வந்துச்சு. எல்லாம் எதற்காக, வேலையை சுருக்கிறதுக்காக, அந்த டைமை குறைக்கிறதுக்காக வந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு பெண்கள்கிட்ட போய் கேட்டால் என்ன செய்வாங்க, டைமே இல்லை, பிள்ளைங்களை பார்க்கறதுக்கே எங்களால் முடியலை. எத்தனை பிள்ளைங்கன்னா 2 பிள்ளைங்க. ஆனால் அன்றைக்கு ஒரு காலம் இருந்தது, எப்படி இருந்தது, 9 பிள்ளைங்க, 10 பிள்ளைங்க. ஆனால் எல்லா வேலையும் செஞ்சுருக்காங்க, எல்லா வீடுகளுக்கும் போவாங்க, உறவினர்கள் வீடுகளுக்கு போவாங்க, நோய்வாய்ப்பட்டவர்களை பார்க்க போவாங்க. இமாம்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர்கள் அவ்வளோ புத்தகங்கள் எழுதி வச்சிருக்காங்க. இந்த 40 வயசு வரைக்கும் வாழ்ந்திருப்பாரு, மரணிச்சிருப்பாரு. அவருடைய புத்தகங்களை எடுத்து இன்னைக்கு வாசிச்சு முடிக்க கூட நமக்கு நேரம் இல்லை. அந்த அளவுக்கு அவர்களுடைய காலம் அதிகமாக இருந்தது. இன்றைக்கு காலம் சுருக்கப்பட்டிருக்கு, வேலை சுருக்கப்பட்டிருக்கு. ஆனா என்ன, நம்மளால டைம் போதலை அப்படிங்கிற ஒரு காலத்துடைய சுருக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இப்போ இன்னொன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சில விஷயங்கள் ரசூல்லா என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா செஞ்சிருக்காங்க. செய்யக்கூடிய நேரத்துல நம்ம நினைச்சிடக்கூடாது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்ததை நினைத்த நேரத்தில் நினைத்தவாறு செய்வார்கள் அப்படின்னா இல்லை. அல்லாஹ் எதையெல்லாம் அவர்களுக்கு கொடுக்கிறானோ, இதை நீ செய்ய அப்படின்னு சொல்லி கொடுக்கிறானோ, அதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அற்புதம் என்ன, மூஜிசா. ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, ஜீசஸ் இன்னைக்கு நம்ம சொல்றாங்கல்ல கிறிஸ்தவர்கள், இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, குருடர்களை என்ன செஞ்சாங்க, கண் பார்வை உள்ளவர்களாக ஆக்குனாங்க. இறந்தவர்களுக்கு உயிர் கொடுத்தாங்க, மரணித்தவர்களுக்கு உயிர் கொடுத்தாங்க. அதே போல தொழுநோய் உள்ளவங்களுடைய நோய்களை குணப்படுத்துறாங்க. இதெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்களானா செஞ்சாங்க. யாரின் உதவியை கொண்டு, இல்லா பீதின் இல்லா, அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு. அல்லாஹ் கட்டளையிட்டு அதை செய்வாங்க. இன்னைக்கு அதை வைத்துக்கொண்டு சில அவர்களுடைய கூட்டம் என்ன செய்யுது, நான் குணப்படுத்துறேன்னு சொல்லி வயிற்றுல கையை வைக்கிறது, கிட்னி இல்லைன்னு சொல்றது, இந்த மாதிரியான காரியங்களை அவங்க செய்யறாங்க. ஆனா இது போய். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த ஸ்பெஷாலிட்டி அல்லாஹ் கொடுத்திருந்தான், மூஜிசா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன மூஜிசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு தடியை கொடுத்திருந்தான். அந்த தடி என்ன செய்யணும்னு தெரியாது. மலையில வச்சு என்ன செய்யறான், அல்லாஹ் கீழே போடு பாம்பா மாறும் அப்படின்றான். ஆனா அங்க ஃபிரௌனை சந்திக்க உடனே அதை செய்யல. உடனே அல்லாஹ் சொன்னதுக்கு பிறகு செய்யறாங்க. நீ கீழே போடு, அந்த தடி என்ன செய்யும், பாம்பாக மாறும். அது பாம்பாக மாறிச்சு. கையை சட்டைக்குள்ள விட்டு வெளியெடுப்பாங்க, கையில இருந்து ஒளி வீசும் மூசா அலைஹிஸ்ஸலாம். அதே போல கம்பால் என்ன செஞ்சாங்க, தடிய கடல்ல அடிச்சாங்க, அப்படிதானே, கடல் 2ஆக பிளந்துச்சு. அதுவும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியாது, இப்படி செஞ்சா இப்படி ஆகும் அப்படிங்கிறது. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்க போய் நின்ன உடனே மக்கள் எல்லாம் கேட்குறாங்க, நல்லா மாட்டிக்கிட்டோம் அப்படின்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட. அப்போ மூசா என்ன சொல்லல, என்கிட்ட கம்பு இருக்கு தப்பிச்சிடலாம் அப்படி சொல்லல. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்னுடைய ரப்பு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அல்லாஹ் சொல்றான், நீ அதை கம்பால தரையில அடி, அந்த கடல் பிளக்கும் அப்படின்னு. அப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை செஞ்சாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர்களுக்கெல்லாம் என்ன எப்படிப்பட்ட மூஜிசத் அப்படின்னு சொன்னா அந்த காலகட்டத்தோடு அதை முடிஞ்சிடும். ஆனா நபி அவர்களுடைய மூஜிசா ரசூல் ஸல்லல்லாஹு மரணத்திற்கு பிறகும் தொடரும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எனக்கு கிடைத்த அதிசயங்களில் நிலையான அதிசயம் என்ன தெரியுமா, அது குர்ஆன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கையில இருக்கக்கூடிய குர்ஆன் வாழும் அற்புதம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகும் அந்த அற்புதத்தை நாங்க கையில வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய முதல் அற்புதம், மிக சிறந்த அற்புதம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அல் குர்ஆன். அப்ப இந்த குர்ஆனுடைய அற்புதம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சவால் விடுறான், இதே போல ஒரு குர்ஆனை நீங்க கொண்டு வாங்க, மனித ஜின் வர்க்கத்துக்கு அல்லாஹ் சவால் விடுறான். அடுத்தது அல்லாஹ் இன்னொரு வசனத்துல சவால் விடுறான், இதே போல ஒரு ஆயத்தையாவது கொண்டு வாங்க, ஒரு சூறாவை கொண்டு வாங்கன்றான். ஒரு ஆயத்தை கூட கொண்டு வர முடியல. மனித ஜின் இனம் சேர்ந்தாலும் கூட இந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு ஆயத்தை கூட இன்றைக்கு வரைக்கும் யாராலையும் கொண்டு வர முடியாத அளவுக்கு ஒரு சவாலான இந்த குர்ஆன் பெரிய அற்புதம். அது அல்லாத மற்ற அற்புதங்கள் இருக்கிறது. அதாவது பிக் பேங் அப்படிங்கிற தியரி, அதாவது பெருவெடிப்பு கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க.
உலகம் வானம் எல்லாம் சேர்ந்து இருந்துச்சு, அது வெடித்ததுனால தான் இந்த எல்லாமே யூனிவர்ஸ் எல்லாம் உருவாச்சு அப்படிங்கிற அந்த தத்துவம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல யாருக்குமே தெரியாது. நபி அவர்கள் பெரிய ஆஸ்ட்ரானமியோ அல்லது சயின்டிஸ்டோ கிடையாது, இதெல்லாம் ஆய்வு செஞ்சு சொல்ற அளவு. ஆனா குர்ஆன் அதை பேசுது. தற்காலத்துல தான் அதை என்ன செய்யறாங்க, பிக் பேங் தியரியை கண்டுபிடிக்கிறாங்க. அதே போல கடல் நடுவிலே திரை இருக்கிறது, 2 கடல்கள் ஒன்று சேராது அப்படிங்கிற தத்துவம் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. அதே போல வயிற்றுக்குள்ள குழந்தை இருப்பதற்கு 3 திரைகள் அல்லாஹ் சொல்றான், 3 திரைகளை அது கடந்து தான் உள்ள இருக்கு அப்படிங்கிறது. இது நபி அவர்கள் ஆபரேஷன் பண்ணி பார்த்தாங்களான்னா இல்ல. ஏதோ ஒரு பாலைவனத்துல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர் இவ்வளவு அதிசயங்களை இந்த குர்ஆன் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப நபி அவர்களிடத்துல கேட்ட உடனே எல்லாம் செய்ய மாட்டாங்க, அது ஒண்ணு இருக்கு. நபி அவர்களிடத்துல கேட்ட உடனே அவங்க ஒரு முஜிசாவை செய்வாங்களான்னா செய்ய மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா குர்ஆன்ல ஒரு வசனத்துல வருது, பனி இஸ்ராயில்ல காஃபிர்கள் சொல்றாங்க ரசூலுல்லாஹ் இடத்துல, நாங்கள் உங்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா, இறை தூதரை நம்பிக்கை கொள்ளணும்னா எங்க கீழே இருந்து நீரூற்றை வர செய் அப்படின்னு சொல்றாங்க. பாலைவனம் நீரூற்றை நீ வர செய் அப்படின்றாங்க. தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த வசனத்துல. ஈச்ச மரம் முந்திரி மரத்துக்கு நடுவுல தோட்டம் இருந்து அந்த தோட்டத்துக்கு நடுவாக ஆறுகள் ஓடக்கூடிய ஒரு தோட்டம் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அல்லது வானத்திலிருந்து ஒரு பகுதியை எங்கள் மீது இடிந்து விழச் செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. வானத்திலிருந்து ஒரு பகுதியை இடிந்து விழச் செய், நாங்க தான் நம்ப மாட்டுக்கோமே, நீ அல்லாஹ்ட்ட சொல்லி வானத்திலிருந்து ஒரு பகுதியை எங்க தலை மேல விழவை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது சொல்றாங்க, உங்களுக்கு தங்க வீடு இருந்திருக்கணுமே அப்படின்னு சொல்றாங்க. தங்க வீடு உங்களுக்கு இருந்திருக்கணுமே, நீங்க தான் இறை தூதராச்சே அப்படின்னு சொல்றாங்க. அல்லது நீங்கள் வானத்துக்கு மேலாக ஏறி சென்று அங்கிருந்து அப்படியே கித்தாபை கொண்டு வாங்க, அதை நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்றாங்க. அல்லது அல்லாஹ்வை எங்களுக்கு காட்டுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் என்ன செய்யுங்க, எங்களுக்கு காட்டுங்க, நாங்க நம்புறோம் இப்படின்னு சொல்லி பல விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல கேட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சுப்ஹான ரப்பி, நான் ஒரு மனிதனும் ஒரு ரசூலும் தானே தவிர வேறு இல்லை அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ ரசூல்லா எல்லா நேரத்திலையும் எடுத்து எடுத்து காட்டிக்கிற மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய பண்பு அது கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ஒரு அதிசயத்தை மூஜிசத்தை காணிச்சு அதை மக்கள் ஏத்துக்காம விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய லானத் உடனே இறங்கிடும். அல்லாஹ் ஒரு அதிசயத்தை இறக்கிட்டான், ஒரு ஒட்டகத்தை இறக்குனான். அந்த ஒட்டகத்தை என்ன செஞ்சாங்க, கொலை செஞ்சாங்க பனு இஸ்ரவேலர்கள். கொலை செஞ்ச உடனே என்னாச்சு, அதாப் இறங்கிச்சு. இப்படி எந்த நியமத்துகளை அவர்கள் புறக்கணித்தாலும் அல்லாஹ் உடனே ஒரு அதாவது அதாபை இறக்கிடுவான். இதற்காகவே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க, புறக்கணிச்சாங்க. நிறைய அதிசயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டாம இருந்தார்கள். அதுல மிகப்பெரிய ஒரு அதிசயம் தான் ரசூலா செஞ்சது என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க கேட்டாங்க, நீங்க நபியாக இருந்தா சந்திரன் என்ன செய்யுங்க, பிளந்து காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. சந்திரனத்தை இப்படி பிளந்து காட்டுங்க அப்படின்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, கையை நீட்டுனாங்க, சந்திரன் பிளந்தது. ஒரு பகுதி ஒரு மலைக்கு மேலாகவும் இன்னொரு பகுதி இன்னொரு மலைக்கு மேலாகவும் பிரிந்தது. இரண்டாவதாக அது சந்திரன் இணைந்தது அப்படிங்கிற செய்தியை நாங்க சஹீஹான ஹதீஸ்ல பார்க்கலாம். இந்த சம்பவம் நடந்த உடனே என்னாச்சு தெரியும்ல, இந்தியாவில் ஒருத்தர் இஸ்லாத்தை ஏத்தாரு, தெரியுமா இருக்காது? சேரமா மன்னன் இஸ்லாத்தை ஏற்கிறாரு. இந்த சம்பவம் நடந்த உடனே அவர் பார்க்க வர்றாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அவர் பார்த்தாரா பார்க்கலையாங்கிறது ஒரு இஃப்திலாஃப், கருத்து முரண்பாடு. ஆனா அவர் இஸ்லாத்தை ஏத்தாரு. முதல் பள்ளிவாசல் கேரளால இருக்கு. அப்ப இந்த சம்பவம் நடந்த உடனே காஃபிர்கள் என்ன செஞ்சிருக்கணும், இஸ்லாத்தை ஏத்துக்கணும். அவங்க சொன்னாங்க, இதை பார்த்துக்கிட்டு இவர் நம்மளுடைய கண்களை வசியப்படுத்திட்டாரு, சூனியம் வச்சுட்டாரு, இது தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு சூனியமே தவிர வேறில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை செஞ்சாலும் கூட அதை மறுக்கக்கூடியவர்களாக காஃபிர்கள் இருந்தார்கள். அதே போல நபி அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதம் தங்களுடைய வாழ்க்கையில் நடந்ததுதான் இஸ்ரா மிஅராஜ். இஸ்ரான்னு சொன்னா மக்கால இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு போறது, மெஹராஜ் அப்படின்னு சொன்னா பைத்துல் முகத்தஸ்ல இருந்து வானத்தை நோக்கி போறது எல்லாமே மெஹராஜ். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்ரா மிஅராஜ் செஞ்சதுதான் தங்களுடைய வாழ்க்கையில் செஞ்ச மிகப்பெரிய ஒரு அற்புதம். இதை கூட முஸ்லிம்கள்ல சில கூட்டத்தினர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இஸ்ரா நடந்துச்சு ஆனா மிஅராஜ் நடக்கல, ரசூல் ஸல்லல்லாஹுடைய உயிர் தான் வானத்துக்கு போச்சு, அல்லாஹ்வுடைய அந்த சந்திப்புக்கு உடல் இங்குதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுவும் தவறு. சரியான அக்கீதா, நபி அவர்கள் உடலோடும் உயிரோடும் இஸ்ராவும் செஞ்சாங்க, மிஅராஜும் செஞ்சாங்க. நபி அவர்கள் அந்த இஸ்ரா செய்யக்கூடிய வழியில நிறைய சம்பவங்கள் பார்த்தாங்க. அதே போல அங்க பைத்துல் முகத்தஸ்ல தொழுததற்கு பிறகு அதற்கு பிறகு என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய அந்த சன்னிதானத்துக்கு பக்கத்துல, அதாவது சித்ரத்துல் முன்தஹா அப்படிங்கிற இடம் இருக்கு. இந்த சித்ரத்துல் முன்தஹா தான் கடைசி இடம். அதுக்கு மேல ஜன்னத், சொர்க்கம் இருக்கு. அந்த சித்ரத்துல் முன்தஹால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தங்களுடைய உண்மையான தோற்றத்துல கண்டார்கள்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உண்மையான தோற்றத்துல கண்டிருக்கிறார்கள். அதுல ஒன்று சித்ரத்துல் முன்தஹால பார்த்தாங்க. அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவோடு அந்த பேச்சுவார்த்தை, தொழுகை கடமையாக்கப்பட்டதெல்லாம் அங்க நடந்துச்சு. அப்போ இதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய ஒரு அற்புதம். இதை நபி அவர்கள் சொல்றாங்க. காலையில இரவுல போயிட்டு காலையில சொல்றாங்க காஃபிர் இடத்துல. காஃபிர்கள் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. காஃபிர்களால தாங்க முடியல. அவங்க சொல்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு போய் சொல்றாங்க, உங்களுடைய தோழர் முன்னால அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு, வஹி வருதுன்னு சொன்னாரு, அப்படியும் சொன்னாரு, இப்படி சொன்னாரு, மலக்குமார்கள் வராங்கன்னு சொன்னாரு. ஆனா இப்ப சொல்றாரு அவர் இங்க இருந்து பைத்துல் முகத்தஸ் போனாராம், அங்கிருந்து வானத்துக்கு போய் அல்லாஹ்வை சந்திச்சுட்டு வந்தாராம் இப்படின்னு சொல்லி விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, உண்மையாக இறை தூதர் அதை சொன்னாரா அப்படின்னு. ஆமா சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கேட்கறாங்க, நீங்க பாத்தீங்களா, நீங்களே நம்பலையே அப்படின்னு சொல்லி அபூபக்கர் கேட்டோன்னா அபூபக்கர் சொன்னாங்க, அவர் சொல்லி இருந்தால் அவர் உண்மையை தான் சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதனாலதான் அவர் என்ன சித்திக், உண்மைப்படுத்தக்கூடியவர். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த செய்தியை என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. இது நடந்துச்சு, காஃபிர்கள் அனைவரும் இதை மறுத்தாங்க, முஸ்லிம்கள் என்ன செஞ்சாங்க, இதை ஈமான் கொண்டார்கள் அப்படிங்கிற செய்தியை நாங்க பார்க்கலாம். அதே போல ஒரு நாள் பயணம் செய்யறாங்க. ஒரு பயணத்தின் போது உது செய்வதற்கு தண்ணி இல்லாம ஆகுது. தொழுகையுடைய நேரம், உது செய்வதற்கு தண்ணி இல்லாம ஆகுது. உடனே அனஸ் ரலியல்லாஹு இந்த செய்தி அறிவிக்கிறாங்க அனஸ் ரலியல்லாஹு அவர்கள். அப்போ ஒரு பாத்திரம் மட்டும் இருக்கு. அந்த பாத்திரத்துக்குள்ள கொஞ்சம் தண்ணி தான் இருக்கு, உது செய்வதற்கு நிறைய தண்ணீர் இல்லை. அப்போ அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க ரசூலுல்லாஹ் இடத்துல, இந்த மாதிரி பாத்திரத்துல தண்ணி இல்லை, கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி. உடனே நபி அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, தங்களுடைய கைகளை அந்த பாத்திரத்துக்குள்ள வைக்கிறாங்க. வச்ச உடனே அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி அவர்களுடைய கை விரல்களுக்கு இடையிலிருந்து நீரூற்று போல் தண்ணீர் பாய்ஞ்சு வருவதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. நபி அவர்கள் கை வைக்க அந்த தண்ணீர் பை நிறைஞ்சு அதுல எல்லா சஹாபாக்களும் உது செய்தார்கள் அப்படிங்கிற செய்தியை நாங்க சஹீஹ் புகாரில பார்க்கலாம். அதே போல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நமக்கு தெரியும் அந்த சஹாபி வேலைக்கு போக மாட்டாரு, முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்து ஹதீஸ்களை என்ன செய்தாரு, மிக அதிகமாக அறிவித்த முதல் சஹாபி அவர் தான். நிறைய அறிவித்த சஹாபாக்கள்ல முதல் இடத்துல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இருப்பாங்க. அவங்க சொல்றாங்க, நான் சில வேளைகள்ல பட்டினியால பள்ளிவாசலுக்கு முன்னால என்ன செய்வேன், மயங்கி விழுந்துருவேன். சில நேரங்கள்ல தொழுதுகிட்டு இருக்கிற நேரத்துல மயங்கி விழுந்துருவேன். அப்போ ஒரு நாள் மயங்கி விழுந்துட்டாங்க. விழுந்த உடனே மக்காவாசிகள்கிட்ட இருந்த அந்த பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அரபுகள்கிட்ட அந்த பழக்கம், தலையில ஏறி மிதிச்சா பைத்தியம் தெளியும் அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருந்துச்சு. அப்போ இவருக்கு பைத்தியம் பிடிச்சிருன்னு சொல்லி எல்லாரும் தலையில ஏறி மிதிச்சு மிதிச்சு போறாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு வர்றாரு, உமர் ரலியல்லாஹு வர்றாங்க. அபூ ஹுரைரா ஒரு வசனத்துக்கான விளக்கத்தை கேட்கிறாங்க, இந்த வசனத்துக்கு என்ன விளக்கம் அப்படின்னு. அபூ ஹுரைரா சொல்றாரு, எனக்கு இந்த குர்ஆன் வசனத்தினுடைய விளக்கம் தெரியும், ஆனால் இப்படி பேசி பேசி போய் எனக்கு ஏதாவது சாப்பாடு தருவாங்கன்னு சொல்லி நான் பேசி பேசி போறேன். ஆனா அவங்க என்ன செய்யறாங்க, விளக்கத்தை சொல்றாங்க எனக்கு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, சொல்றாங்க பசியாக இருக்குதுங்கிறத ரசூலுல்லாஹ் புரிஞ்சுக்கிறாங்க. புரிந்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துக்கு போறாங்க, எடுத்து பால் கொண்டு வரப்படுது. அந்த பால் என்ன செய்யறாங்கன்னா கொடுத்துருவாங்கன்னு அபூ ஹுரைரா நினைக்கிறாரு. பசி, அவ்வளோ பசி, அந்த கப்பு ஒரு ஆளுக்கே பத்தாது. அந்த கோப்பையை கொண்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா எல்லா சஹாபாக்களையும் வர சொல்றாங்க. உடனே இவர் அபூ ஹுரைரா நினைக்கிறாங்க, எனக்கு கிடைக்காம போயிருமோ அப்படிங்கிற அளவுக்கு நான் பயந்தேன். அப்போ எல்லாரும் எப்படி சுத்தி உட்கார சொல்றாங்க. உட்கார சொன்ன உடனே அபூ ஹுரைரா இடது பக்கத்துல இருக்கிறாங்க. அப்ப இந்த கோப்பை என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா வலது பக்கமாக சுத்தி வருது. எல்லா சஹாபாக்களும் குடித்து 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 திண்ணை தோழர்கள் குறைந்தது 70 பேர் இருப்பாங்க கூடினா. இந்த திண்ணை தோழர்கள் 70 பேர் இருக்கிறாங்க. குடிச்சு 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 வருது. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் இடத்துல வருது. ரசூலுல்லாஹ் அபூ ஹுரைரா கொடுக்காம எல்லாரும் கொடுக்குறாங்க. கொடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குடித்ததற்கு பிறகு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு கொடுக்குறாங்க. அவங்க சொல்றாங்க, நான் குடித்தேன், வயிறு முட்டை குடித்தேன். நபி அவங்க சொன்னாங்க, இன்னும் குடிங்க அப்படின்னு. மறுபடியும் குடித்தாங்க, இன்னும் குடிங்கன்றாங்க. இப்படி குடித்து குடித்து அதுக்கு மேல குடிக்க முடியாது என்ற அளவுக்கு வந்த உடனே அவங்க என்ன செய்யறாங்க, அந்த கோப்பையை வாங்குறாங்க. அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பரக்கத்தான ஒரு சம்பவம் சஹீஹ் புகாரில பதிவு செய்யப்படுது. அதே போல ஹந்தக்குடை யுத்தம், அந்த யுத்தத்துல அந்த குண்டு தோண்டிட்டு கூடிய நேரத்துல ஒரு ஒளி வீசுது. சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு பாக்குறாங்க, அந்த ஒளி வீசுது. ஒளி வீசின உடனே அப்போ அவ்வளவு கஷ்டம். அந்த போருடைய சமயத்துல முஸ்லிம்கள் நினைச்சாங்க, இந்த போர் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா முடிஞ்சு, முஸ்லிம்கள் அவ்வளவுதான் ஹலாஸ் அப்படிங்கிற அளவுக்கு காஃபிர்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. யூதர்கள், காஃபிர்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அந்த ஹந்தக்குடை யுத்தத்துல. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த ஒளி வீசின பொண்ண ரசூலுல்லாஹ் சொன்னாங்க,
பாரசீகம் வெற்றி கொள்ளப்படுவதை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. பெர்சியா, அன்றைக்கு இருந்த ரோம் பெர்சியாங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு நாடு. பெர்சியா, பாரசீகம் வெற்றி கொள்ளப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சொல்றாங்க சிரியா வெற்றி கொள்ளப்படும் சொல்றாங்க, யமன் வெற்றி கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி 3 இடத்தினுடைய அறிவிப்புகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யறாங்க. இது செஞ்சதற்கு பிறகு இது ஒரு அற்புதம். இது பிற்காலத்துல நடந்துச்சு. இந்த ஏரியாக்கள் எல்லாம் முஸ்லிம்களால கைப்பற்றப்பட்டுச்சு. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அவங்க கேட்கறாங்க, யார் ரசூலுல்லாஹ் நாங்க 2 நாளா சாப்பிடாம இருக்கிறோம், பசி அப்படின்னு சொல்றாங்க. நபி அவங்க சொன்னாங்க நான் 3 நாள் சாப்பிடாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்துட்டு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு பொறுக்க முடியல. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ் நீங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்க அப்படின்னு. அப்போ வீட்டுக்கு உடனே ஓடி போய் என்ன செய்யறாரு, மனைவிட்ட சொல்றாரு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், வீட்டில் என்ன இருக்கு? அப்போ கொஞ்சம் ரொட்டி மாவும் ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கு. அப்போ இதை கறி வச்சா எத்தனை பேருக்கு பத்தும்? அப்போ அவங்க சொல்றாங்க, மனைவி சொல்றாங்க, ரசூலுல்லாவோடு ஒரு ஆளோ 2 ஆளோ 3 அல்லது 4 பேர் மொத்தமாக நீங்க கூப்பிட்டு வாங்க, நம்ம சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு. அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட போய் ஜாபிர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் ரகசியமா சொல்றாங்க, கூட ஒரு 2 பேர் அல்லது ஒரு ஆளை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. உடனே சாப்பாடு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஹாபாக்களை பார்த்து இப்படி சொன்னாங்க, ஜாபிர் வீட்டில் சாப்பாடு இருக்கு எல்லாரும் வாங்க அப்படின்னு. உடனே எல்லா சஹாபாக்களும் அவ்வளோ பசி, எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அப்போ ஜாபிர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த செய்தியிலே சொல்லுவாங்க, நான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னேன் அப்படின்னு சொல்லி உடனே ஓடி போய் ரசூலுல்லாஹ் மனைவிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் எல்லாரையும் கூப்பிட்டு வராங்க, என்ன செய்யறது? இன்னைக்கு ஒரு நாளை நான் சமாளிச்சிட்டேன்னா என் வாழ்க்கையே நான் சமாளிச்சது போல அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அவர் மனைவி கேட்கறாங்க, நபிகிட்ட நீங்க என்ன சொன்னீங்க? இப்படி கரெக்டா சொன்னீங்களா? கூட ஒரு ஆள் 2 பேரை கூட்டுற சொன்னீங்களா அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, அப்படித்தான் சொன்னேன். அப்ப ரசூலுல்லாஹ் இதை சொன்னதுக்கு பிறகும் அப்படி சொன்னாங்களா அப்படின்னு. ஆமா அப்படின்னு சொன்னோன்னா, பயப்படாதீங்க, நபி அவர்கள் சரி செய்வார்கள் அப்படின்னு. வந்த உடனே ரசூலுல்லாஹ் ஜாபிர் ரலியல்லாஹு சொல்லிட்டாங்க, நான் வர்றது வரைக்கும் பாத்திரத்தை என்ன செய்ய வேண்டாம், திறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. குழம்பு என்ன செஞ்ச வேண்டாம், திறக்க வேண்டாம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. நபி அவர்கள் எல்லா சஹாபாக்களையும் கூப்பிட்டு வந்ததற்கு பிறகு அப்போ என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா, நபி அவர்களே என்ன செய்யறாங்கன்னு சொன்னா விளம்புறாங்க. எல்லாருக்கும் எடுத்து வைக்கிறாங்க. 10 சகனா உட்கார வச்சு சாப்பாடு விளம்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. 700 பேர் சாப்பிட்டார்கள் என்று ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மோஜிசாக்கள்ல ஒன்று. இது ஒரு பெரிய ஒரு அற்புதம். எல்லாரும் 700 பேர் சாப்பிட்டார்கள். 4 பேர் 3 பேர் சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடை அப்படிங்கிறத நாம தெரிஞ்சு கொள்ளணும். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்போ ஈராக்கு, சிரியா, எகிப்துல இஸ்லாம் இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த சமயத்துல ஈராக்கினுடைய செல்வமும் விளைச்சலும் முஸ்லிம்களுக்கு சொந்தம் இல்லாமல் போகும், சிரியாவினுடைய விளைச்சலும் செல்வமும் முஸ்லிம்களுக்கு சொந்தம் இல்லாமல் போகும், எகிப்தினுடைய விளைச்சலும் செல்வமும் முஸ்லிம்களுக்கு சொந்தம் இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்றாங்க. சொந்தம் இல்லாமல் போகணும்னு சொன்னா முஸ்லிம்களுக்கு சொந்தமாகணுமே. இப்ப ரசூலுல்லாஹ் 2 செய்தி சொல்றாங்க, எகிப்து, ஈராக், சிரியா முஸ்லிம்களுக்கு சொந்தமாகும், முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய நேரத்திலேயே அந்த சொத்துக்களும் விளைச்சலும் இன்னொரு கூட்டத்திற்கோ அல்லது இன்னொரு நாட்டிற்கோ சொந்தமாகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி இன்றைக்கு உண்மையாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதை நாங்க பார்க்கலாம். அப்புறம் இந்த செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு சொல்றாங்க, நபி அவர்கள் சொன்னது நடக்கும் என்பதற்கு எனது ரத்தமும் சதையும் சாட்சி அப்படின்னு சொல்றாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதே போல இன்னொரு செய்தியில யமன் கைவசம் வந்ததற்கு பிறகு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமனுக்கு அனுப்புறாங்க. நபி அவர்கள் யமனுக்கு சென்றது கிடையாது. யமனுக்கு அனுப்பக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அங்க சனா அப்படிங்கிற பகுதியில இன்னைக்கு இருக்கு சனா கேபிட்டல், யமனோட கேபிட்டல். அப்ப இந்த சனால ஒரு பள்ளிவாசல் கட்டுவதற்கான ஒரு இது கிடைச்சு அப்படின்னு சொன்னா, அதனுடைய கிபிலாவை லீன் மலைக்கு வலது பக்கமாக ஆக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் அங்க போனதும் இல்லை, அங்க போய் காம்பு செஞ்சு பார்த்ததும் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்றைக்கு அதை நீங்க மேப்ல எடுத்து பாத்தீங்கன்னா, அந்த மலையிலிருந்து வலது பக்கத்தால வச்சு பாத்தீங்கன்னா கிபிலா மக்காவுக்கு நேராக வரக்கூடிய அந்த செய்தியை நாங்க பார்க்கலாம். அதே போல ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு பத்ருடைய போர் நடக்குது. என்ன போர்? ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு பத்ருடைய போர் நடக்குது. காஃபிர்களுடைய பெயரை ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த இடத்தில் இவர் கொல்லப்படுவார், இந்த இடத்தில் இவர் கொல்லப்படுவார், இந்த இடத்தில் இவர் கொல்லப்படுவார் அப்படின்னு சொல்லி நபி அவங்க சொன்னாங்க. இந்த போர் முடிந்ததற்கு பிறகு சஹாபாக்கள் சென்று பார்க்கறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அதே இடத்துல அந்தந்த காஃபிர்கள் கொல்லப்பட்டு கிடந்ததை சஹாபாக்கள் கண்டார்கள். அதே போல ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு அஹ்ஸாபுடைய யுத்தம் நடக்குது. இந்த யுத்தத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுதான் மக்கா காஃபிர்களோடு நடக்கக்கூடிய கடைசி யுத்தம் சொன்னாங்க.
மக்கா காஃபிர்களோடு நடக்கக்கூடிய கடைசி யுத்தம் இந்த அஹ்ஸாப் தான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு போரே நடக்கலை. இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எதுவுமே தட்டி போகிறதோ அல்லது யூகத்துல சொல்றதோ கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அடித்து சொல்லக்கூடிய விஷயம் அது அப்படியே நடந்ததை நாங்க பார்க்கலாம். அதே போல நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா இடத்துல மரணிக்கக்கூடிய நேரத்துல, எனக்கு பிறகு என் குடும்பத்தில் முதலாவது மரணிக்கக்கூடியவள் நீ அப்படின்னு சொன்னாங்க. ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அந்த ஹதீஸ்கள்ல வரக்கூடியவங்க சொல்லுவாங்க, உலமாக்கள் சொல்லுவாங்க, கம்மியான வயசு, அவர்கள் மரணிப்பார்கள் என்று யாரும் நினைக்கல. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய மரணத்துக்கு பிறகு அவருடைய குடும்பத்தில் முதலாவது மரணித்தவர் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா. அதே போல நபி அவர்கள் நிறைய செய்திகளை சொன்னாங்க. ஜெருசலம் வெற்றி கொள்ளப்படுவது இது 638 கிரெகேரியன் கேலண்டர்ல நடந்துச்சு. அதே போல பெர்ஷியா, நம்ம சொன்னது பாரசீகம் வெற்றி கொள்ளப்படுறது 636 தொடங்கி 642 வெற்றி கொள்ளப்படுது. அதே போல எகிப்து 639 வெற்றி கொள்ளப்படுது. 4000 சோல்ஜர்ஸோட 4000 பேரோடையே கொண்டு போய் சஹாபாக்களுக்கு பிறகு என்ன செய்யுது, அந்த யுத்தம் நடக்குது, அதுல வெற்றி கொள்ளப்படுது. அதே போல மூத்தாவுடைய ஒரு யுத்தம், இது ரொம்ப நல்ல ஒரு செய்தி. மூத்தாவுடைய யுத்தத்துல 3000 சஹாபாக்களை சிரியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ 3 தளபதிகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நியமிக்கிறாங்க. எல்லா போர்களுக்கும் ரசூல்லா ஒரு தளபதியை தான் நியமிப்பாங்க, போர் படை தளபதி அப்படின்னு சொல்லி. இந்த படைக்கு 3 தளபதிகளை நியமிக்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியே சொல்றாங்க. முதலாவது சொல்றாங்க, ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த படையை வழி நடத்தட்டும், அவர் கொல்லப்பட்டால் அப்படின்னு சொல்றாங்க. அவர் கொல்லப்பட்டால் ஜாபிர் இப்னு அபி தாலிப் இந்த படையை வழி நடத்தட்டும், அவர் கொல்லப்பட்டால் அப்துல்லா இப்னு ரவாஹா வழி நடத்தட்டும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லி அனுப்பியாச்சு. அனுப்பி அந்த படை என்ன செய்யப்படுது, சிரியாவுக்கு போயிருச்சு. அந்த யுத்தத்தினுடைய படை சிரியாவுக்கு போயிருச்சு. அங்கதான் அந்த மூத்தாவுடைய யுத்தம் நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனால இருந்து கொண்டே சொல்றாங்க, மக்கள் மத்தியில சஹாபாக்கள் மத்தியில இருந்துட்டு சொல்றாங்க, ஸைத் இப்னு ஹாரிஸா கொல்லப்பட்டு விட்டார் அப்படின்னு சொல்றாங்க, லைவா சொல்றாங்க. அடுத்தது சொல்றாங்க ரசூலுல்லாஹ் ஜாபிர் இப்னு அபி தாலிப் கொல்லப்பட்டு விட்டார். அதே போல அப்துல்லா இப்னு ரவாஹா இப்போது கொடியை ஏந்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. திரும்பி வரக்கூடிய நேரத்துல தான் சஹாபாக்களுக்கு தெரிந்தது, இவர் 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 இந்த நாள்ல கொல்லப்பட்டார் என்பது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எப்போ சொன்னாங்களோ அதே நாள்ல அவர்கள் அதே நேரத்தில் கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தி சஹாபாக்கள் எல்லாம் திரும்பி வந்ததற்கு பிறகுதான் இவர்களுக்கு தெரியுது. இது ஒரு பெரிய ஒரு ஆதாரம். அதே போல கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹதுடைய போர்க்களம், மிக கொடூரமான அந்த போர்க்களத்துல ஈட்டி என்ன செஞ்சுன்னா குத்தி அவர்களுடைய கண் கீழே விழுந்துருச்சு. இன்னொரு செய்தியில கண் கீழே விழல, தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. கண்ணு வெட்டி கண்ணு கீழே தொங்குது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அந்த கண்ணை எடுத்து பொருத்தினார்கள். அது சரியாக விட்டது. எந்த அளவுக்கு அவர்களுடைய மற்றொரு கண்ணுடைய தெளிவை விட இந்த கண் மிக தெளிவாக தெரிந்தது என்று தபரானி பைஹக்கில வரக்கூடிய செய்தியை நாங்க பார்க்கலாம். இது எந்த விதமான ஒரு ஆபரேஷன் அந்த மாதிரி இல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி உடைய மூஜிசாவாக இது இருந்தது. அதே போல ஹைபருக்கு செல்லக்கூடிய நேரத்துல, ஹைபர் கூட இருக்கு, ஃபோர்ட் இருக்கு ஹைபர். நீங்க அந்த ஹைபருக்கு போகக்கூடிய நேரத்துல அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு தான் ரசூலுல்லாஹ் அந்த கொடியை வழங்குறாங்க. அப்ப ஹைபருக்கு போறதுக்கு முன்னால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாளைக்கு நான் அந்த கொடியை கொடுப்பேன், இந்த கொடியின் மூலம் அல்லாஹ் வெற்றி கொடுப்பான் இந்த படைக்கு அப்படின்னு. இப்ப யார்கிட்ட கொடுப்பாங்கன்னு சொல்லி எல்லாரும் தலையை தூக்கி தூக்கி நிக்கிறாங்க. உமர் தலையை தூக்குறாங்க, எல்லாரும் தலையை தூக்குறாங்க. ஆனா அலி ரலியல்லாஹு அங்க இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அலி எங்க அப்படின்னு. அப்ப அலி கண்வலியால படுத்துட்டு இருக்கிறார். எந்த அளவு கண்வலி, ஒருத்தரால கையை வச்சு பிடிச்சி நடத்தி கூட்டிட்டு போகக்கூடிய அளவுக்கு, தானாக நடக்க முடியாத அளவுக்கு கண்வலி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கூப்பிட்டு வாங்க அப்படின்னு. அலி ரலியல்லாஹு அவர்கள் அழைத்து வரப்பட்டார்கள். அவர்களுடைய கண்ணில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உமிழ்ந்தார்கள், எச்சிலை உமிழ்ந்தார்கள். நபி அவர்கள் இதை செய்ததற்கு பிறகு அவர்களுக்கு பூரணமான குணம் ஏற்பட்டது. அதற்கு பிறகு அவர்களுக்கு கண்வலியே வராத அளவிற்கு. அதற்கு பிறகு ஹைபர்ல அலி ரலியல்லாஹு அவர்கள் அந்த படைக்கு கூட்டு போய் வெற்றி கண்டார்கள். இந்த செய்தியை நாங்க பார்க்கலாம். அதே போல இன்னொரு செய்தி, உக்பா இப்னு முவைத் அவர்களுடைய ஆடுகளை அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள் மேய்ச்சி கொண்டிருந்தாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த வழியாக செல்லக்கூடிய நேரத்துல, அபூபக்கர் அவர்களோடு செல்லக்கூடிய நேரத்துல நபி அவங்க கேட்டாங்க, எங்களுக்கு பால் தருவதற்கு ஆடுகள் இருக்குதா? அவன் பால் இருக்குது, ஆனா இதை தருவதற்கு எனக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, செனை இல்லாத ஆடு உங்கள்கிட்ட இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் எடுத்துக்கொண்டு கொடுக்கிறார். அப்ப அந்த ஆட்டிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதனுடைய மடியிலிருந்து தடவினார்கள், அதிலிருந்து பாலை கறந்தார்கள், அதிலிருந்து அவர்களும் குடித்தார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் குடித்தார்கள் என்ற செய்தியை அஹமதுல நாங்கள் பார்க்கலாம். இந்த எல்லா செய்திகளும் நம்ம நினைப்போம், இந்த மோஜிசா கராமத் இந்த வார்த்தை அதிகமாக இந்த சுன்னத் ஜமாத் மக்கள் பயன்படுத்துவாங்க. கராமத் என்பது வேற, மூஜிசா என்பது வேற. மூஜிசா என்பது நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அம்சம்,
சில நேரங்கள்ல ரசூல்லா வந்து சவால் விடுவாங்க, அதை அல்லாஹ் வந்து உடனே அறிவித்து காட்டுவான். ஆனால் கராமத் என்பது நல்லடியார்களுக்கு, அவுலியாக்கள் என்று சொல்வார்கள். நம்ம மொழியில அவுலியாக்கள்னாலே அது ஒரு கெட்ட இதுன்னு இல்லை. அவுலியாக்கள் என்பவர்கள் அல்லாஹ்வுடைய நல்ல மக்கள், நல்ல அடியார்கள், அவர்கள் தான் அவுலியாக்கள். இப்ப இவர்களுக்கு அல்லாஹ் கராமத் என்ற அற்புதங்களை வழங்குவான். ஆனா அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் நினைத்த நேரத்துல நினைத்ததை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. கராமத்தை பத்தி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல நம்ம பார்ப்போம். சஹாபாக்கள் அதே போல நல்ல மக்களுக்கு இருந்த கராமத்துகள், அவர்கள் மறைவான விஷயங்களை சில நேரத்தில் அல்லாஹ் அறிவித்து கொடுப்பான். எதற்காக? சில காரணத்திற்காக. ஒன்று, கூட இருக்கக்கூடியவர்களுடைய ஈமானை உறுதிப்படுத்துவதற்காக, இஸ்லாத்தை ஓங்க செய்வதற்காக, இப்படிங்கிற பல இதுகள் இருக்கு. இப்ப இந்த மோஜிசா என்பது நபிமார்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு அற்புதம். இதுவும் நபிமார்கள் எப்ப செய்யலாம் அப்படின்னு சொன்னா நினைச்ச நேரத்துல செய்ய முடியாது. நீங்க பார்க்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா மனைவி இருந்தாங்க, அப்படித்தானே? இவர்களுக்கு வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது, விபச்சார குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா மேல. உடனே நபி அவர்களுக்கு மறைவான ஞானம் இருந்தா என்ன செய்திருக்கலாம்? இது பொய், இது எனக்கு தெரியும் என்று சொல்லியிருக்கலாம். ஆனா அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனம் வர வரைக்கும் என்ன செஞ்சாங்க? காத்திருந்தார்கள். அவர்களுக்கு அந்த மறைவான ஞானம் இருந்தது கிடையாது. அதே போல ஹைபர்ல வந்து ஒரு யூத பெண்மணி என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ்க்கு விஷம் கொடுத்தாங்க. நபி அவர்களுக்கு விஷக்கரியை கொடுத்தாங்க. ஹைபர்ல போகக்கூடிய நேரத்தில் அந்த யூத பெண்மணி, நபி அவர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்துல கூட சொல்லுவாங்க, அன்றைக்கு நான் சாப்பிட்ட அந்த விஷக்கரியினுடைய தாக்கம் என்னுடைய நரம்புகள்ல இருக்குது அப்படின்னு சொன்னாங்க மரணிக்கக்கூடிய நேரத்துல. இந்த விஷக்கரியை நபி அவர்களுக்கு மறைவான ஞானம் இருந்தா சாப்பிட்டு இருக்க வேண்டாம். ஆனா அந்த நேரத்துல அல்லாஹ் அறிவித்து கொடுக்கல. எல்லா நேரத்திலும் எல்லாவற்றையும் அல்லாஹ் அறிவித்து கொடுக்க மாட்டான். உஹதுடைய நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் உடைக்கப்பட்டது, அதுவும் நபி அவர்களுக்கு தெரிந்திருந்தால் தப்பித்திருக்கலாம். ஆனால் நபி அவர்களுக்கு நினைத்த நேரத்தில் நினைத்த மாதிரி மறைவான ஞானம் கிடையாது, அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதனுடைய சில குர்ஆன் வசனங்களை நாம தெரிஞ்சு கொள்ளணும். 7வது அத்தியாயத்தினுடைய 188வது வசனம் அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நான் மறைவானவற்றை அறிந்திருந்தால் நன்மைகளை அதிகம் செய்யக்கூடியவனாக நான் இருந்திருப்பேன், தீமை என்னை வந்திருக்காது என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்றே அல்லாஹ் என்ன செய்யறான்? சொல்றான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல. அதே போல இன்னொரு செய்தியில, நபியை நீங்கள் கூறுங்கள், மறைவானதை நான் அறிய மாட்டேன், அல்லாஹ் எனக்கு வஹியாக அறிவித்ததை தவிர என்ற வசனம் 6வது அத்தியாயத்தினுடைய 50வது வசனம். அதே போல இன்னொரு வசனம், மறைவானவற்றினுடைய சாவி திறவுகோல் என்பது அல்லாஹ்விடத்தில் மட்டுமே இருக்கின்றது, அதை வேறெவரும் அறிய மாட்டார்கள் என்ற செய்தி 6வது அத்தியாயத்தினுடைய 59வது வசனம். அதே போல அல்லாஹுவை தவிர வானம் பூமியில் யாரும் மறைவானவற்றை அறிய முடியாது, அதாவது உயிர்கள் எப்போது எழுப்பப்படும் என்பதையும் அறிய முடியாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 27வது அத்தியாயத்தினுடைய 65வது வசனத்துல சொல்லி காட்டுறான். இப்படி அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இந்த மறைவான ஞானமும் அற்புதமும் சொந்தமானது. ஆனா அல்லாஹ் எப்போது நபிகளுக்கோ அல்லது நல்லடியார்களுக்கு நாடுகிறானோ அப்போது அல்லாஹ் அதை சில காரணங்களுக்காக வெளிப்படுத்தி கொடுப்பான். கெட்டவர்களுக்கும் அதை கொடுப்பான். தஜ்ஜால் இருக்கிறானே, தஜ்ஜாலுக்கும் சில அற்புதங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அது எதற்காக? சோதனைக்காக. முஸ்லிம்களுக்கு ஒரு சோதனைக்காக. மழை பொழின்னு சொன்னா மழை பொழிவிக்கும். அது யாருக்குடைய ஆற்றல்? அல்லாஹ்வுடைய ஆற்றல். மழை வர வைக்கிறது. தாவரங்களை அதாவது மண்ணிலிருந்து வெளிப்படுத்த சொல்றதும் அல்லாஹ்வுடைய ஆற்றல். அதுவும் தஜ்ஜாலுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில பொழுதுகள்ல கொடுப்பான், மக்களை சோதிப்பதற்காக. அதே போல நல்லவர்களுக்கும் நல்லடியார்களுக்கும் அல்லாஹ் தான் நாடக்கூடிய நேரத்தில் அதை கொடுப்பான். இன்னொரு செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாகவே சொல்றாங்க, அவங்களே சொல்றாங்க. ருபையி பின்த் முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு பத்ருக்கு பிறகு ரசூலுல்லாஹ் போகக்கூடிய நேரத்துல அங்க இருக்கக்கூடிய சிறுமிகள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கவிதை பாடுறாங்க. நபி அவர்களை சஹாபாக்கள்லாம் வரக்கூடிய நேரத்துல கவிதை பாடுறாங்க. அப்ப அவங்க வந்து அந்த பெண்மணிகள் சிறுமிகள் என்ன செய்யறாங்கன்னா, எங்களில் ஒரு நபி இருக்கிறார், எங்களில் ஒரு நபி இருக்கிறார்னு சொல்லி பாட்டு பாடுறாங்க. அப்போ இன்னொரு டக்குன்னு பாடுறாங்க, திருப்பி இன்னொரு வசனம் பாடுறாங்க, அவர் நாளை என்ன நடக்கும் என்பதையும் அறிவார் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நபி அவங்க சொன்னாங்க, இப்படி சொல்லாதீர்கள், இதற்கு முன்பாக என்ன சொல்லி கொண்டிருந்தீர்களோ அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பாடுறது தப்பில்லை, முதல்ல என்ன சொன்னீங்களோ, இப்படி எங்களில் ஒரு நபி இருக்கிறார் சொன்னீங்களே, அதை நீங்க சொல்லி கொண்டிருந்தீங்க, தப்பில்லை. ஆனா நாளை என்ன நடக்கும் என்பதை அறிவார் என்று சொல்றது தப்பு, அதை சொல்ல வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தியை சஹீல் புகாரியில நாங்கள் பார்க்கலாம். அப்ப அல்லாஹ்வுடைய தன்மைகளை போலவோ அல்லாஹ்வுடைய அந்த சிறப்பை போலவோ நமக்கும் அல்லது மக்கள்ல யாராவது ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா அது பொய். உதாரணமா அல்லாஹ்வும் பார்க்கிறான், நம்மளும் பார்க்கிறோம். அல்லாஹ்வும் கேட்கக்கூடிய ஆற்றல் உள்ளவன், மனிதர்களும் கேட்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள். ஆனா அல்லாஹ்வுடைய ஆற்றல் எந்த அளவுக்குன்னா அவனுடைய பார்வைக்கு தடை கிடையாது, நம்ம பார்வைக்கு தடை. ஒரு செவர் வந்துச்சுன்னா தடை, அல்லது ஒரு தூரமே தடை, அப்படிதானே? ஒரு தூரமே என்ன செய்தான்? தடை தான். ஒரு தூரத்தை தாண்டுனா அதுக்கு மேல என்ன இருக்குங்கிறது மனுஷன் பார்க்க முடியாது. அதே போல நீங்க பார்க்கலாம்,
சூரியன் இருக்குல்ல, இப்போ சூரியன் வந்து மறைஞ்சிருச்சுன்னு வைங்களேன், மறைஞ்சதற்கு பிறகும் அங்க வெளிச்சம் இருக்கும். அப்படிதானே பார்த்துருக்கீங்கல்ல? இப்போ சூரியன் மறைஞ்சதுக்கு பிறகும் வெளிச்சம் தெரியும். அதே போல சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாலேயே வெளிச்சம் தெரியும். இது என்ன அர்த்தம்னா அதனுடைய லைட்டு மேலே வந்துருதுங்கிற அர்த்தம் இல்லை. உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியுமா, இந்த நட்சத்திரம் இருக்குல்ல, சில நட்சத்திரம் நம்ம இப்போ வானத்தில் பார்ப்போம். இந்த நட்சத்திரம் வந்து அங்கே இருக்குதாங்கிறது ஷுவரிட்டி கிடையாது. அது உண்மையிலே அங்கே இல்லாமல் இருக்கலாம், அழிந்து போயிருக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னால், அங்கே நட்சத்திரம் ஒரு 3000-4000 வருஷத்துக்கு முன்னால் இருந்து அது அழிந்திருக்கும். அதனுடைய லைட்டு வந்து டிராவல் ஆகி நம்ம கண்ணுக்கு வரக்கூடிய நேரம் 4000 வருஷத்துக்கு பிறகு. ஆனால் ஏற்கனவே அது அழிக்கப்பட்டிருக்கலாம். அதே போல் சூரியன் லைட்டு தெரியுது இல்லை, அது முன்னாடியே வந்துருச்சு. ஆனால் அதனுடைய வெளிச்சம் வந்து நம்ம பார்க்கறதுக்கு தூரம், அதனுடைய லைட்டு டிராவல் ஆகி வரக்கூடிய தூரம் அது. அதே போல் சூரியன் மறைஞ்சிருச்சுன்னு சொன்னால் அது ஏற்கனவே மறைஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு. ஆனால் அதனுடைய லைட்டு வந்து அப்படியே நம்ம கண்ணுக்கு தெரியறதுக்கான காரணம் அது டிராவல் ஆகி வரக்கூடிய தூரம். இதெல்லாம் என்ன அப்படின்னா, நம்ம கண்ணு வந்து எவ்வளோ தூரத்தையும் பார்க்க முடியாது, அதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. காதும் அப்படிதான், சில விஷயங்களை கேட்க முடியும், சில டெசிபிளுக்கு கீழாகவும் கேட்க முடியாது, மேலாகவும் கேட்க முடியாது, அது மீடியமாக இருக்கிறத தான் கேட்க முடியும். இப்படி அல்லாவுக்கும் மனிதனுக்கும் சேமாக பார்க்கிறவுடைய ஆற்றல், கேட்கக்கூடிய ஆற்றல் இருந்தாலும் அதுலேயும் வித்தியாசம் இருக்கிறது. அதே போல அல்லாஹ்வுடைய அற்புதங்கள் என்பது மகத்தான அற்புதமாக இருக்கும். அதுல சில அற்புதங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, நபிமார்களுக்கு சில பொழுதுகளில் கொடுப்பான். அதே போல அதாவது கராமத் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதங்களை நல்லடியார்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா சில பொழுதுகளில் கொடுப்பான். அப்படிங்கிற விஷயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளணும். இதை கேட்கக்கூடிய நேரத்திலேயே வந்து நிறைய இந்த சுன்னத் ஜமாத் தரீக்காவோடு சூஃபித்துவ சிந்தனையோடு இருக்கக்கூடியவங்க என்னன்னு சொன்னா, இப்போ அஹ்லு சுன்னாவினரும் மோஜிசா கராமத்தெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்களா அப்படின்னு. அப்படி இல்லை, அஹ்லு சுன்னாவினர் நம்பக்கூடிய விஷயம்தான். முஅத்தஸிலாக்கள் தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னா நம்ப மாட்டாங்க. நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, இது அக்கீதால ஒரு பகுதி. மோஜிசாக்கள் நபிமார்களுக்கு இருக்கிறது என்று நம்புவது அக்கீதால ஒரு பகுதி. அதை நம்பக்கூடியவர்களாக நாம இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. எதுவும் இல்லையா? கராமத். இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்கல்ல, இவங்க வந்து நபி கிடையாது, இறை தூதர் கிடையாது. மரியம் யாருன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய். இப்போ இவங்க வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ப்ராஃபட் கிடையாது. ப்ராஃபட் அதாவது இறை தூதர்கள் அனைவரும் யார் தான்? ஆண்கள் தான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவரும் நல்லடியார். இப்போ இவங்களுக்கு வந்து பார்ப்பாங்க, உட்கார்ந்துருப்பாங்க, அவங்க தனி அறையில தான் உட்கார்ந்துருப்பாங்க, அங்கே யாருமே போக முடியாது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்து வச்சிருந்தாங்க. அந்த நேரத்தில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அந்த அறைக்குள்ள போகக்கூடிய நேரத்தில் சில பழங்களை அவங்க வச்சிருப்பாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் சில பழங்களை வச்சிருப்பாங்க. அந்த பழங்கள் வந்து அந்த சீசன்ல எங்கேயுமே கிடைக்காது. அப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, இது எப்படி உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க சொல்லுவாங்க, இது என்னுடைய ரப்பிடத்திலிருந்து எனக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதுவும் ஒரு கிராமத். இதே போல ஹுபைப் ரதியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. இதே போல ஹுபைப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு கையிலையும் இதே மாதிரி பழங்கள் இருக்கும். சஹாபா, சரியா, அவங்க சஹாபி, அவங்களுடைய கையிலையும் பழங்கள் இருக்கும். அவர்களும் இதே வார்த்தையை சொன்னாங்க, எப்படி இந்த பழம் உங்களுக்கு கிடைச்சது, இந்த சீசன்ல கிடைக்காது, யாருமே கொண்டு வந்து கொடுக்கவும் முடியாது. அவங்க சொன்னாங்க, இது என்னுடைய ரப்பனுடைய புறத்திலிருந்து வந்தது அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி நிறைய செய்திகள் இருக்கு. இந்த மாதிரி கராமத் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நம்ம கராமத்தை பற்றி இன்ஷா அல்லாஹ் படிப்போம். நபிமார்களுக்கு இல்லாம மற்றவர்களுக்கு இருந்த அந்த அற்புதம்.